தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரகடனம் செய்துள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட அவர் அத்துறை சார்பில் தயாரிக்கப்பட்ட இரும்பின் தொன்மை என்ற நூலை வெளியிட்டார். பின்னர் உரையாற்றிய ஸ்டாலின், தமிழ் நிலம், தமிழ்நாடு குறித்து இதுவரையில் சொல்லப்பட்டதெல்லாம் இலக்கிய புனைவுகள் அல்ல, வரலாற்று ஆதாரங்கள் என்பது தமிழ்நாடு அரசின் தொல்லியல் ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். முக்கிய அறிவிப்பு ஒன்றை இன்று வெளியிடப் போவதாக கூறியிருந்த ஸ்டாலின், தமிழர்களுடைய தொன்மையை உலகுக்கு கூறும் மாபெரும் ஆய்வு பிரகடனத்தையும் அறிவித்தார். தமிழர்களுடைய தொன்மையை உலகத்துக்கு சொல்ற ஒரு மாபெரும் ஆய்வு பிரகடனத்தை இப்போ நான் அறிவிக்க போகிறேன். தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். அதாவது 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்புல இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை அறிவியல் அடிப்படையில நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன். இது தமிழுக்கும், தமிழினத்துக்கும், தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நிலத்துக்கும் பெருமை. 5300 ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமாகி இருப்பது அகழாய்வுகள் மற்றும் கால கணக்கீடுகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஸ்டாலின் கூறினார். ஒரே தாளியில் இருந்து சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் OSL பகுப்பாய்வுக்காக தேசிய அளவில் புகழ்பெற்ற ஆய்வகங்களான புனேவில் உள்ள பீர்பால் சஹானி தொல் அறிவியல் நிறுவனத்திற்கும், அகமதாபாத்தில் இருக்கும் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகத்திற்கும், கதிரியக்க கால பகுப்பாய்வுக்காக பன்னாட்டு அளவில் உயரிய நிறுவனமான அமெரிக்காவின் பீட்டா ஆய்வகத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த 3 நிறுவனங்களிடம் பெறப்பட்ட பகுப்பாய்வு முடிவுகளை ஒப்பாய்வு செய்ததில் ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைத்திருப்பதாக ஸ்டாலின் கூறினார். அதன் அடிப்படையில் கிமு 3345லேயே தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாகிவிட்டது என்பது தெரிய வருவதாக அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு முடிவுகளை வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவில் இருக்கும் தொல்லியல் அறிஞர்களுக்கு அனுப்பி வைத்ததாகவும், அவர்கள் அனைவரும் ஒரு சேர இரும்பின் காலம் குறித்த முடிவுகளுக்கு ஆதரவாக இருப்பதாக ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் பத்மஸ்ரீ திலீப் குமார் சக்கரவர்த்தி, மத்திய தொல்லியல் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முனைவர் ராகேஷ் திவாரி உட்பட அனைத்து அறிஞர்களும் பகுப்பாய்வு முடிவுகளை பாராட்டி கருத்து தெரிவித்திருப்பதாக அவர் கூறினார். இந்தியாவின் வரலாறு இனி தமிழ் நிலத்தில் இருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்று தாம் சொல்லி வருவதை தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆய்வுகள் மூலம் தொடர்ந்து மெய்ப்பித்து வருவதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.